ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரை கிலோ சிக்கனை வச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். குக்கரில் செய்யாமல் சில்வர் பாத்திரத்தில் செய்ய போகிறேன். அடி பிடிக்காமல் பிரியாணி குழையாமல் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் 2 ஸ்பூன் போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரை லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை கிலோ போல் சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். சிக்கனையும் இந்த மசாலாவில் உள்ளே சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவிலேயே வெந்து வரட்டும். சிக்கன் நல்லா இந்த மசாலாவில் வெந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். மசாலாவை சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் ட்ரை ஆகிருச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு தம் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு மேலே இது போல் தண்ணி பாத்திரத்தில் வச்சு தம் போட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு பாருங்கள், குக்கரில் வச்சது மாதிரியே வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பிரியாணி குழையாமல் அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ சிக்கன் 65 கையோடு போட்டு எடுத்துடலாம். நான் 1/2 கிலோ போல் சிக்கனை நல்லா கழுவிட்டு மசாலா தடவி 1/2 அன் ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ 65 ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான். வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி உங்களை